வணக்கம். செல்வகுமாரின் செப்டம்பர் 9 முதல், அதாவது செப்டம்பர் 8க்கு பின்னர் 9 முதல் அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்ட காலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே எப்படி இருக்கும்? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொன்னதுல எந்தவித மாற்றமும் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட நடந்தது கூட என்ன சொல்லியிருந்தோம்? செப்டம்பர் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பெரிதாக தீவிரம் இருக்காது, ஆனால் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஓகேயா? நினைவு இருக்கிறதா? பெரிதாக தீவிரம் இருக்காது, ஆனால் தென்மேற்கு பருவமழை சீராக லேசாக இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பிடிவும் பெரிதாக இருக்காது, குறைவாக இருக்கும். நினைவிருக்க வேண்டும். இடையில 2ஆம் தேதி ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள்ல மழை இருக்குன்னு சொல்றோம். அது இருக்க போகிறது. மேற்கே குறைவாக இருக்கும், கிழக்கே வங்க கடலோரம் இருக்கும், பரப்பில் கூடுதலாக இருக்கும், அளவில் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும், வட மாவட்டங்களுக்கும் சொன்னோம். அதே போல குறைவான மழைப்பிடிப்பு மட்டுமே வரக்கூடிய 8ஆம் தேதி வரை இருக்கும். பெயரளவில் தென்மேற்கு பருவமழை, பெயரளவில் வெப்பச்சலன மழை எல்லாமே ஓடிட்டு இருக்கும். இது அறுவடை போன்ற உலர்த்துதல் போன்றவர்களுக்கு தான் மாலை இரவில் ஆங்காங்கே மிரட்டல் நனைக்கும் மழைகள் இருக்கும். காரணம் என்னன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வு ஒடிசாவிற்கு வருகிறது. இப்ப இருக்கிற நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரம் போயிடுச்சு. அடுத்த நிகழ்வும் உள்ளே போக போகுது. 1ஆம் தேதி ஒரு நிகழ்வு வரப்போகுது. அந்த நிகழ்வு 4ஆம் தேதி குஜராத் போக போகுது. அதுக்கப்புறம் நிகழ்வு 8ஆம் தேதி வரப்போகுது. 1ஆம் தேதி வங்கக்கடலில் ஒடிசா கடந்து கொண்டிருக்கும் பொழுது தென்சின கடல்ல ஒரு நிகழ்வு இருக்கும். இது 4ஆம் தேதி ஒடிசாவை கடந்து குஜராத் போய் அங்க போய் நிறைய மழைப்பொழிவை குஜராத்தில் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அது வியட்நாம் கம்போடியாவை கடந்து கொண்டிருக்கும். இது செயலிழந்து ஒரு 3 நாள் இடைவெளி இருக்கும், எந்தவித நிகழ்வும் இல்லாமல். வங்கக்கடலையும் வட இந்தியாவிலையும் காற்று சுழற்சி மட்டும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தென் மாவட்டங்களை ஒட்டி வளிமண்டலத்தில் இருக்கும். இதனால வடமேற்கு மேற்கு காற்று தமிழ்நாட்டுக்கு வரும். வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு ஒரு 3 நாட்களுக்கு 10, 11, 12 தேதிகளில் பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம். 12ஆம் தேதி வங்கக்கடலுக்கு அடுத்த நிகழ்வு